கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே கூட கர்த்தர் உங்களை வழிநடத்தி பலப்படுத்தி உங்களோடு கூட பேசுவாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, ஆதி ராஜாவே, கண்மணி போல எங்களை பாதுகாக்கிற தேவனே, இந்த புதிய நாளிலே புதிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம். யோவேல் 2ஆம் அதிகாரம். அதுல பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 13ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவமா இருக்கிறார். வஸ்திரங்களை அல்ல அப்படி சொல்லப்படுது. வஸ்திரம் இன்னைக்கு நம்ம வெள்ளையா போறதுனால, அதனால மேல் வஸ்திரத்தை அல்ல, மேல் ஆடையில் ஆண்டவர் சொல்ற உள்புறத்தை, உள்ள இருக்கிற மனிதன் முகத்தை பார்க்கிறான். ஆனா ஆண்டவர் பார்க்கறது நம்ம இருதயத்தை பார்க்கிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமா, குள்ளமா நிட்டமெல்லாம் அப்படி ஆண்டவன் பார்க்கலாம். இருதயத்திலே காணப்படுகிற அந்த காயங்கள், இந்த இடத்துல சொல்ல இருதயங்களை மூணு என்ன பண்ண, இருதயங்களை கிழித்து அப்படின்னு சொல்லணும். இருதயங்களை கிழித்துனா இருதயத்தை கிழிச்சு சொல்லலை ஆண்டவர். நம் இருதயத்துல காணப்படுகிற தேவனுக்கு பிடிக்காத அந்த அருவறுப்புகள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிடிக்காத மாதிரில நம்மளுக்கு பிடிக்காத காரியத்தை சில ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். நல்ல காரியங்களை ஸ்டோர் பண்ணிக்க மாட்டோம். ஆனா தேவையில்லாத காரியம் என்ன பண்ணுவோம், இருதயத்துல அப்படியே அடைச்சு அதை அந்த கவலையான நேரத்துல என்ன பண்ணுவோம், அது மறுபடியும் நம்ம வந்து போந்துவோம். சரி, அப்படி பண்ணிட்டாங்களே, செய்தாங்களே, அது இருதயத்துல காணப்படுகிற அந்த வலி இருக்கும். அது போக மாட்டேது, அந்த சுவடு போக மாட்டேது. ஆனா ஆலோசனை இருதயத்துல சுமைகளையும் இருதயத்துல பாரங்களையும் லவ்விகமான கவலையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, சந்தோஷமா வாழ முடியாது, தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அப்ப இருதயத்தை எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். இருதயத்தை காத்துக்கொண்டு வேலி அடிச்சு அது கேட்டுப்படக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்தை என்ன பண்ணு பத்திரமா. ஏன்னா அந்த இருதயத்தை ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, இருதயத்திலே குடிகொண்டு வாழுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இருதயம் தான் அவருக்கு சிங்காசனம். அந்த இருதயத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவன் தேவன் ஆவியா இருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க பேசிக்கொண்டு இருக்கிற இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறார்? அவர் உலகத்திற்கு நமக்குள்ள இருக்கிற, அப்ப அந்த இருதயத்துல வாழுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாரு. இருதயத்துல காணப்படுகிறதான அந்த கசடுகள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் என்ன பண்ணும், வெளியே புறம்பானவளை வெளியே என்ன பண்ணும், தள்ளணும். அப்ப அதான் ஆண்ட சொல்றாரு. இப்ப தள்ளும் பொழுது ஆண்டவர் விடுகிறாராம், இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் நீடிய சாந்தையும் தீங்குக்கு மனஸ்தாபம். 14 வசனம் சொல்லுது பாருங்க, ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துறதான ஆசுவாதத்தை தந்தருளுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி அப்ப அந்த சங்கீதக்காரன் தாவீது பார்த்தீங்கன்னா நீ சொல்றான், இருதயம் கெட்டு போச்சு ஆண்டவரே. இருதயம் என்ன பண்ணுச்சு, கெட்டு போச்சு ஆண்டவர், எனக்கு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய சிருஷ்டியா என்னை மாத்துங்க. ஆமா ஆண்டவரே சொல்லி என்ன பண்றான். ஏன்னா வெளித்தரம் அவன் பாவம் செய்யும் போது அது இருதயம் குத்தப்படுது. ஐயோ, நம்ம தேவனுக்கு பாவம் செஞ்சிட்டோமே. அவன் இருதயத்துல குத்தப்பட்டு நம்ம என்ன பண்றோம், தேவனுக்கு பயந்து இருக்க. பரிசுத்தாவின்னு சொல்லுவார், இந்த கருத்துல நீ தப்பு பண்ற, என்ன பண்ணு, அது மனம் திரும்பி என்ன பண்ணு, அது சமானமாக. அவன் சூரியன் என்ன பண்ணு, அது அந்த எரிச்சல் உன்னை விட்டு தனியே கிடவுது அப்படின்னு. சில பேர் எரிச்சல் நம்ம அந்த இருதயத்தை காணப்படுகிற பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை இருதயத்துல குடிகொண்டு வாழ்கிற ஆண்டவர். அப்ப தேவனுக்கு அந்த இருதயத்திலிருந்து பலி செலுத்தும் பொழுது உதடுகளால் அல்ல, இருதயத்திலிருந்து இறடுக்கப்படுகிற ஸ்தோத்திர பலிகள், இருதயத்திலிருந்து இறடுக்கப்படுகிற ஜபங்கள், இருதயத்திலிருந்து இயேசுவே சொல்றதுக்கு அர்த்தம் இருக்கு, இயேசுவேன்னு சொல்றதுக்கு, ஏசப்பான்னு சொல்றதுக்கும் அர்த்தம் இருக்கு. அப்பா பிதாவே, தேவனே எனக்கு இறங்கும் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே சொல்லப்படான். அந்த பத்மன் கூட என்ன பண்றான், கத்துறான், இருதான் ஆண்டவரே எனக்கு இறங்கு, ஏசப்பா எனக்கு இறங்குன்னு சொல்லி கத்தும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார், மனசாப்பிட்டு அவனை குணப்படுத்தி அவனை சுத்தமாக்குறத பார்க்க முடியுது. அவர் என்ன பண்ணாரு, ஆசுவாதத்தை தந்தருளுவாராம். ஆண்டவனுக்கு ஆசுவாதம் வச்சிருக்காரு. அப்ப இருதயத்தை நம்ம சுத்தப்படுத்தும் பொழுது மறுபடியும் தாதினுடைய சிங்காசனத்தை பலப்படுத்தின ஆண்டவர், மறுபடியும் ராஜ்ய பார்த்து உறுதிப்படுத்தின ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், ஆஸ்வதிப்பார். இருதயத்தை இயேசுக்கு ஒப்பு கொடுங்க, உங்க இருதயத்தை இயேசுக்கு தாங்க. அது நிச்சயமா உங்களை வாழ வைப்பார், உங்களை வழிநடத்துவார், பெரிய காரியங்களை செய்வார். பலிகளை செலுத்துங்க, தேவனுக்கு செலுத்துங்க, நிச்சயமா உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் வஸ்திரங்களை அல்ல, எங்கள் இருதயங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இருதயத்தில் காணப்படுகிற வேதனைகள், ஆண்டவரே கசப்புகள், பாவங்களை நாங்கள் உதறி தள்ளிவிட எடுத்து போட எங்களுக்கு உதவி செய்வீரான்.
ஆண்டவரே, இருதயத்திலே ஆண்டவர் உம்மை வைத்து நாங்கள் கொண்டாட உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. பலிகளையும் சோத்திர பலிகள் ஏறெடுத்து கொடுக்க நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.